இப்போ என்னன்னா 12th எக்ஸாம்ங்கிறது குழந்தைங்க அடுத்த கட்டம் போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு எக்ஸாமு. ஆனால் அந்த பரீட்சையை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 11,430 பசங்க வரலை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உண்மையாலுமே அதிர்ச்சியாக தானே இருக்குது. அதுவும் இத்தனைக்கும் மொழி பாடமே லாங்குவேஜுக்கே வரலை அப்படின்னா மற்ற இதெல்லாம் எப்படி அவங்க படிப்பாங்க அப்படிங்கிறத கல்வி ஆலோசகர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் இந்த ஆப்சன்ஸ்? அதாவது இந்த பெரும்பான்மையான ஆப்ஷன் வந்து அரசு பள்ளி மாணவர்கள். அதை முதல்ல நாம கவனிக்கணும். பெரும்பான்மையானவர்கள் 11,000 பேர்ல வந்து கிட்டத்தட்ட 90% மேல அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தான் தேர்வுக்கு போகலங்கிறது. இப்ப நீங்க குறிப்பிடுவது போல தேர்வுக்கு அவங்க வரலங்கிறது தேர்வுக்கு மட்டும் ஆப்ஷனானவங்க இல்ல. ஒரு 8 மாத காலமோ 6 மாத காலமோ அதற்கு முன்னதாகவோ பள்ளி படிப்பையே இடைநீற்றல நிறுத்தினவங்க தான் அதுல பெரும்பான்மையானவர்களாக இருக்காங்க. இதை ஏன் பள்ளி கல்வித்துறை கவனிக்கலங்கிற இடம் தான் ஆச்சரியம் ஊட்டுது. ஆனா பள்ளிகள்ல நம்ம வந்து இடைநீற்றல முழுவதுமாக நம்ம வந்து நிறுத்திட்டோன்னு ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருந்தாரே, தமிழகத்துல இடைநிற்றலே கிடையாது. அவங்க பேசுறதுதான் எல்லாம் பேசுறாங்களே, எல்லா பணிகளையுமே எல்லா வாக்குறுதிகளையுமே 100% நிறைவேற்றிட்டோங்கிறாங்க. மழைநீர் வடிகால் பணியை 100% ஒருத்தர் இன்னொருத்தர் 90 92 இவங்க சொல்ற சதவீதமோ இவர்கள் பேசுகிறதெல்லாம் பேச்சு கிடையாது. நாம உண்மை நிலவரத்தை நம்ம பேசுறோம். உண்மையான நேரம் இப்ப வந்து பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கும். ஒரு பிராக்டிகல் எக்ஸாம் அப்பனாவது அவர்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மாணவர்கள் ஏன் வரல. மொழி தேர்வுக்கு முன்னதாகவே அவர்களுக்கு அந்த தேர்வு நடக்கும். அப்ப அந்த இடத்திலும் கவனக்குறைவா இருந்திருக்காங்க. அப்ப ஏழை எளிய பள்ளி மாணவர்கள் வந்து அரசு பள்ளியை நோக்கி போகும்போது அவர்களுடைய கல்வியில வந்து கவனம் செலுத்தல, அரசு சரியான கவனம் செலுத்தலங்கிறத நம்ம தெளிவா பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய அக்கறையின்மை அதனால இத்தனை பேர் ஸ்கூலுக்கு வரல, பரீட்சைக்கு வரலன்னு எடுத்துக்கிறதா, இல்ல இத முறையா சரியா கவனிக்காத பள்ளி கல்வித்துறை மேல குற்றம்னு எடுத்துக்கிறதா? எப்படி முறையா முதல் தவறு வந்து பள்ளி கல்வித்துறை மேலதான். இப்ப நீங்க தனியார் பள்ளிகள்ல ஒரு நாள் விடுப்பு எடுத்தா கூட ஏன் விடுப்பு எடுத்தீங்கன்னு பெற்றோர்களை நோக்கி கேள்வி அனுப்பி ஒரு கடிதம் எடுத்துட்டு வந்துருங்க, விடுப்பு கடிதத்தோட தான் வரணும் மறுநாள்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. ஏன் அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை நீங்க அரசு பள்ளிகள்ல மேற்கொள்ளல? ஒரு வாரத்துக்கு மேல லீவ் எடுத்தா கண்டிப்பாக பெற்றோரோட வரணும், பள்ளிக்கு காரணம் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கணும்ல. அப்ப அரசு பள்ளியில ஏனோ தானோ பிள்ளைங்க வர்றாங்களா போறாங்களா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கே தெரியாம அது ஏதோ சத்திர மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறத தானே எடுத்துக்கொள்ள முடியுது. ஒட்டுமொத்தமாக இல்ல ஒட்டுமொத்தமாக சொல்லல, மிக சிறப்பான முறையில நடக்கக்கூடிய பள்ளிகளும் இருக்கு. நாம குறிப்பிடுவது இந்த 11,000 நீங்க சொல்றது போல சென்ற வருடம் 12,000 பேர், அது மாதிரி 10வது பொது தேர்வு எடுத்துட்டா தமிழ்ல வந்து 10,000 பேர் 46,000 பேர் 36,000 பேர் தொடர்ச்சியான தோல்விகளை தழுவிருக்காங்க. இப்ப ஒட்டுமொத்தமாக இதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா இது எல்லாமே அரசு பள்ளிகள தான் அதிகமா இருக்கு. மொழி பாடத்துல தோல்வியும் அரசு பள்ளிகள தான் இருக்கு. இந்த தேர்வு எழுதாதவர்களுடைய எண்ணிக்கையும் அரசு பள்ளியில தான் இருக்கு. அப்ப அரசு பள்ளியுடைய நிர்வாகம் என்பது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம சரியாக பார்க்க வேண்டிய இடத்துல நிக்கிறோம்ல. ஆனா நம்ம தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க மொழி பற்று கொண்டவங்க, மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் புதிய கல்விக் கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம், இந்த மாதிரி இந்த மாணவர்கள் குறிப்பாக ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க வந்து இதா இருக்கிறோம், பாதுகாக்கிறோம் அவங்களுடைய உரிமைகளை அப்படின்னு சொல்லி தான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒரு மொழி பாடத்திலேயே இத்தனை பேரை வந்து இவங்க கண்டுக்காம விட்டுருக்காங்க அப்படின்னா அரசியலுக்காகவும் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அரசியலுக்காக ஒரு மொழியை பயன்படுத்துற ஒரு ஆட்சின்னா அந்த திமுகவுடைய ஆட்சி தாங்க. தமிழ் மொழியை வைத்து எப்படி அரசியல் செய்யறது, அதன் மூலமாக எப்படி வாக்கு வங்கி அதிகப்படுத்த முடியும், அந்த நோக்கத்தோட தான் இவர்கள் பேசுகின்ற அனைத்து பிரச்சனைகளுமே. மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, நாம் என்ன சொல்றோம், தமிழ் மொழியில 50% மதிப்பெண் கட்டாயமாக எடுக்கணும், அப்பதான் மேல் படிப்புக்கே போக முடியும். நீங்க புதுசா ஒரு சட்ட திருத்தம் கூட கொண்டு வர முடியும், கொண்டு வரலாம். அப்படி உங்களுக்கு தமிழ் மேல பற்று இருந்ததுன்னா. உண்மையான பற்று அதிமுக காலத்துல தமிழ் மொழிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. நான் எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். தனியா தமிழுக்கு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது 1981 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தான் அமைக்கப்பட்டது. இன்னும் தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், தமிழ் மொழிக்குன்னு சொல்லி தனியாக அவங்க ஒதுக்கின நிதி 5 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. சென்ற ஆட்சியில் உலக நாடுகள் எல்லாம் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கப்பட்டது. அப்ப பள்ளி கல்லூரிகள் எல்லாம் கண்டிப்பாக தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல போட்டிகள் நடத்துறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இவங்க நடத்துற போட்டி எதுக்காகனா
தன்னை வந்து தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த டான்ஸ் ஆடுறது இருக்கட்டும், கலை முக்கியம், அதை விட முக்கியம் மொழி முக்கியம். அந்த இடத்துல இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. 2012 சட்டமன்றத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எல்லா பள்ளிகளிலுமே தமிழ் மொழி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும்னு கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப நாம ஒரு ஆட்சினா அந்த ஆட்சி வந்து தமிழுக்குன்னு ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது நிறைய இருந்தது. அதனால அங்க ஓரளவு நமக்கு தமிழுக்கான இடம் இருந்தது. இந்த இடத்துல அரசியலுக்காக மட்டுமே தமிழை பயன்படுத்திக்கிட்டு ஏன் இத வந்து அரசியலா பார்க்கணும்? ஏன்னா இந்த இடத்துல வந்து மாணவர்கள் வரலன்னா அதுக்கு நிறைய, ஏன்னா கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து 2023 கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து லாங்குவேஜ் எழுதாம போனாங்க. அதுக்கு கேட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொன்னார். நாங்க ரிசர்ச் பண்ண போறோம், விளக்கம் கேட்க போறோம், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை வச்சு என்னென்னலாம் காரணிகள் இருக்கும், இடைநிற்றலா இல்ல குழந்தை திருமணமா இல்ல குழந்தை தொழிலாளர் முறை அதிகமாயிருச்சா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னாங்க. 2 ஆண்டு காலம் முடிஞ்சு இப்போ அடுத்து 3வது வருஷமும் இதே மாதிரி நடந்தா 2 வருஷம் எதுவும் பண்ணலன்னு தான் அர்த்தம். இப்பயும் அவங்க பார்த்திருக்கவும் மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமா இன்னும் வரல, எந்த முடிவும் வரலன்னு காத்திருப்பாங்க. உண்மையான காரணம் என்னன்னா போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாயிட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் வந்து போதைக்கு அடிமையாயிட்டாங்கிறது, அந்த போதையை கட்டுப்படுத்தாததும் தமிழக அரசோட தவறு தானே. அதனால அதுதான் முக்கியமான காரணம். 2வது காரணம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் வந்து ஒரு குடி நோயாளியாக இருப்பது. இன்றைக்கு ஆய்வு சொல்லுது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் காலையில இருந்து குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லும் போது பெரும்பான்மையான அப்பாக்கள் வந்து இன்னைக்கு குடி நோயாளிகளாக காலையில இருந்து இரவு வரைக்கும் குடியை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால அந்த குடும்பம் என்ன பண்ணுது, பொருளாதாரத்துல 11,430 பேருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் காரணம். அத நீங்க ஆய்வு பண்ணணும்னு சொன்ன திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த ஆய்வை வெளியிட்டு இருக்கணும். இப்ப இதுதாங்க காரணம், இது போன்ற காரணங்கள்னாலதான் மாணவர்களால சரியாக படிப்புல கவனம் செலுத்த முடியல. ஒண்ணு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இல்லன்னு மாணவர் போகாம இருந்திருக்கணும், அல்லது இது மாதிரி பல, அதாவது ப்ராபபிலிட்டி, இந்த காரணம் இருக்கு இல்லையா, ப்ராபபிலிட்டிஸ் நிறைய நோட்டபிள் ரீசன். ஏன் அப்படின்னா இவர் சொன்ன நிறைய இடங்கள்ல ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி எல்லாம் சொன்னாரு. இன்னும் நிறைய இடத்துல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த பரீட்சைக்கு இத்தனை பேர் ஆப்சென்ட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு இந்த ஆசிரியர் பற்றாக்குறையுமா? நிச்சயமாக. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பள்ளிக்கூடம் சரியான முறையில வாத்தியார்களை போட்டு நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா குடும்ப சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் எப்படியாவது நம்ம பள்ளிக்கு போகணும், நல்லபடியா நம்மளோட ஆசிரியர்கள் நம்மளை பாத்துக்கிறாங்க, நமக்கு பாடம் சொல்லி தராங்க, நம்ம படிச்சுக்கணும், நம்ம எதிர்காலத்தை நோக்கி மாணவர்கள் மாறுவாங்க. அப்ப அவங்களுக்கு குடும்பத்திலையும் சிக்கல் இருக்கு, பள்ளியிலையும் சிக்கல் இருக்கு. அதனால அவங்க தடமாறி அரசுனால சிக்கல் இருக்கு. ஆமா, தடமாறி அவர்கள் படிப்பை நிப்பாட்டிட்டு வேறு வழிகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இங்க அதிகமா இருக்கிறத அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமை அரசுக்கு தான் இருக்கு. ஏன் இத வந்து பள்ளி கல்வித்துறை பண்றதுல அமைச்சர் அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? அதாங்க, அமைச்சர் வந்து பள்ளி கல்வித்துறையை உண்மையாகவே அவர்கிட்ட கொடுத்துருக்க கூடாது. பல இடங்கள்ல நானும் நிறைய பேசுறோம். ஏன்னா அந்த துறையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி ஒரு விவாதம் செய்தோம் என்றால் அவர் சொல்ற கருத்து இருக்கு பாருங்க, இப்படி எல்லாம் கிடையாதுங்க, அப்படி எல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லி ஒரு மேலோட்டமான பேச்சு தான் பேசுறதை தவிர உள்ளார்ந்து மாணவ மாணவிகளுடைய அறிவு திறனையும் அவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தையும் அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்கன்னா அவரால் சொல்ல முடியும். ஆக்கப்பூர்வமாக அங்க எதுவுமே இல்ல, விளம்பரத்திற்கான திட்டங்களை மட்டுமே தான் பண்ணிருக்காங்களே தவிர டீச்சர்ஸே சொல்லுவாங்க, நான் சொல்லணும் இல்ல, நீங்க அரசு ஆசிரியர்கள் நேரடியா சொல்ல பயப்படுவாங்க. ஆனா அவர்கள் சொன்னா எங்களை போட்டு வேலை வாங்குறாங்க, எங்களுக்கு அதிகமான பணிச்சுமைகளை கொடுக்குறாங்களே தவிர இங்க மாணவர்களோட நிலை அப்படிங்கிறது மோசமா தான் இருக்குங்கிறது. ஏன் அதை வந்து அரசு கண்டுக்கலங்கிறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். ரொம்ப சுருக்கமா இருக்கிறது இதே மாதிரியே பள்ளி கல்வித்துறையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தா அடுத்த ஆண்டு என்ன ஆகும்? இன்னும் அதோட சதவீதம் குறைஞ்சது. அதாவது இன்னைக்கு 11,000ங்கிறது நாளைக்கு 22,000 மாறும், இப்படிதான் மாறும். இதுக்கு தீர்வு, இதுக்கு நிறைய பிரச்சனைகள் சொன்னோம்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு, அதாவது போக்குவரத்து வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள் இங்க நிறைய இருக்கு. பஸ் இல்ல, கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு போகக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லைங்க. பள்ளிக்கூடத்துல பல பள்ளிக்கூடங்கள் நல்லா இருக்கு, சில பள்ளிக்கூடங்கள் நல்லா இல்ல, இதெல்லாம் இல்ல. நீங்க பொதுவாக அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு 11,000 பேர் தேர்வு எழுதுறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்காங்கன்னா அங்க ஆசிரியர் பற்றாக்குறை மிக முக்கிய காரணம். நீங்க சொன்னது போல சமூக காரணங்கள் நிறைய அவர்களுக்கு இடையூறாக இருக்கு. அது போதை, டாஸ்மாக், அது இது நிறைய பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கப்படுறாங்க. இந்த போக்குவரத்து வசதி இல்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். தீர்வை நோக்கி பேசணும். நம்ம பேசுறது வந்து அரசியலை கடந்து மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்தது. அதுவும் குறிப்பாக அடிப்படை வசதி கூட இல்லாத ஏழை மாணவர்கள். இங்க வந்து பெற்றோர்கள் தான் பாத்துக்கணும் அப்படின்னா இது தனியார் பள்ளி கிடையாது. பெற்றோர்கள் கிராஜுவேட்டா இருக்கணும். இது மாதிரி எல்லாம் தனியார் பள்ளிகள்ல புதிதாக கேள்வி கேட்கப்படுது.
ஆனா அரசு பள்ளிகள் அதெல்லாம் கிடையாது. உங்களை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியை புகட்ட வேண்டியது அரசுடைய கடமை தான். அதை விட்டுட்டு அவர்களுடைய கடமை இவர்களுடைய கடமை உத்தரப்பிரதேசத்தை பாருங்க பீகாரை பாருங்கன்னு பேசுறதெல்லாம் சரியான பேச்சு கிடையாது. நாங்க அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியானவரா என்றால் இது போன்ற பிரச்சனைகள் இல்லாம இருந்தா அவர் தகுதியானவர்னு சொல்ல போறோம். இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதை களைய வேண்டும் என்பதற்கு ஏன் நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலங்கறதா இங்க கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். நன்றி. தமிழ் மொழி குறித்து சொல்லிடுறேன். தமிழ்ல வந்து 2023ல 10ஆம் வகுப்புல ஒரு நபர் கூட 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கல. 2024ல ஒரு 8 பேர் எடுத்திருக்காங்க. 415 பேர் ஆங்கில மொழியில 100க்கு 100 எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் கவனிக்கணும்னு கேட்டா நீங்க தமிழ் மொழியை கவனிக்கிறதே இல்ல. அங்க ஆசிரியர் இருக்காங்களா, ஏன் மாணவர்கள் அதுல தோல்வி அடைகிறாங்க, ஏன் அதுல 100 மார்க் எடுக்க முடியல, இது குறித்தெல்லாம் நீங்கள் ஆய்வு நடத்தி தயவு செய்து பெற்றோர்களுக்கு நான் ஒண்ணே சொல்றேன், என் குழந்தைக்கு தமிழ் வராதுங்கிறத பெருமையா சொல்றதை விடுங்க. உங்க குழந்தைக்கு தமிழ் வராதுன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய இடுக்காக கருத வேண்டும் அப்படிங்கறத நான் வலியுறுத்துறேன். நன்றி.